பொள்ளாச்சியில் இன்னொரு மாபெரும் சித்தர் யாருன்னு கேட்டால், பொள்ளாச்சியிலிருந்து மேற்க ஆனமலையை தாண்டி போனீங்கன்னா வேட்டைக்காரன் புதூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே அழுக்கு சித்தர்னு ஒருத்தர். அது என்ன சார் அழுக்கு சித்தர்? அழுக்குச்சு. அவர் அழுக்கா இருப்பார். யாராவது உடம்பு சரியில்லை அப்படின்னு வந்தாங்கன்னா, தன்னுடைய உடம்புல இருக்கிற அழுக்க உருட்டி இந்தான்னு குடுப்பாரு. அத சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா. ஆனா கொஞ்சம் கூட அருவருப்பு இல்லாம சாப்பிடணும். சாப்பிட்டாங்கன்னா க்யூர் ஆயிடும். இன்னைக்கு வரைக்கும் புதுச்சேரியினுடைய முன்னாள் முதலமைச்சரா இருந்த நாராயணசாமி ஐயா, மாதத்துல ஒரு முறையாவது வந்து வழிபாடு பண்ணிட்டு போவார். அவ்வளவு ரம்மியமான பகுதி, அந்த பகுதி. வேட்டைக்காரன்புதூர் அழுக்கு சித்தர் அப்படிங்கிற ஒருத்தர். இதையும் தாண்டி இன்னொரு சித்தர். எங்கன்னு கேட்டா, ம் அதே ஆனமலையிலிருந்து நேரா கிழக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், சுங்கம் 4ஆம் மூல சுங்கம்னு ஒண்ணு. அதுக்கும் கிழக்க வந்தீங்கன்னா, அர்த்தநாரிபாளையம் அப்படின்னு ஒரு ஊர். அது ஒரு தெய்வீக பூமி அது. அங்க ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. மலைக்கு மேல ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. வள்ளலார் ஆசிரமம் இருக்கு. அங்க ஒரு சித்தர், குகை பெருமாள்னு ஒரு சித்தர். என்னுடைய மனைவி ஊருக்கு பக்கத்துல. ம். அங்க போய் பார்த்தா, அவ்வளவு சிறப்பு. அங்க போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், மனசுக்குள்ள என்னமோ ஒரு நிம்மதியா இருக்குங்க. நான் மாமனார் வீட்டுக்கு போனா சந்தோஷமா இருப்பேன். அதே மாரி அந்த கோயிலுக்கு போனா இன்னும் சந்தோஷமா இருப்பேன். கத்தாழ கரடு இருக்கும். கற்றாழை இருக்குல்லங்க, சோற்று கற்றாழை. ச அதுக்குள்ள படுத்திருப்பாராம். மாட்டுக்கு உடம்பு சரியில்ல, மாட்டுல இவ்வளவு பிரச்சனை ஆயிருச்சு அப்படின்னு வந்து சொன்னா, "நல்லாயிரும் போ" அப்படின்னு சொன்னா நல்லாயிருமா. அவருக்கு பேர் வந்து குகை பெருமாள் சித்தர் அப்படின்னு பேரு. இப்படி எத்தனையோ சித்த புருஷர்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி பொள்ளாச்சி.